இன்னைக்கு நம்ம சேனல்ல ரவா வடை பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது ரவா இட்லி, ரவா தோசை, ரவா பொங்கல், ரவா உப்புமா செஞ்சு பார்த்துருப்பீங்க. இப்போ ரவால எப்படி நம்ம வடை செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரவா வடை ரொம்பவும் கிறிஸ்பியாகவும் அண்டு டேஸ்டியாகவும் இருக்குங்க. நாம சொன்னதான் தெரியும் இது ரவையில செஞ்ச வடைன்னு. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்குங்க. இது எப்படி செய்யலான்ட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். 3 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். இந்த காஞ்ச மிளகாய் எதுக்குன்ட்டு பின்னாடி சொல்றேன். ஒரு சிறிய துண்டு இஞ்சி எடுத்துக்கிட்டு அது புதுசாக கட் பண்ணிக்கணும். இந்த ரவா வடையில் நான் எதுவும் பெருசாக சேர்க்கலைங்க. 3 பொருள் தான் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி ஒரு கட்டு, அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இந்த ரவா வடை ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் செஞ்சீங்கன்னா வீட்டில் அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இதுக்கு நம்ம உளுந்த ஊறக்க தேவையில்ல, மிக்சியில் போட்டு அரைக்க தேவையில்ல. ரொம்ப சுலபமாகவே 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. உங்கள் வீட்டுக்கு யாருன்னா கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இந்த ரவா வடையை செஞ்சிடலாம். அவங்களும் சாப்பிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அந்தளவுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு கடாயில் 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் நம்ம ரவையும் அளந்து எடுக்கணும். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சியும் இந்த தண்ணியில் போட்டுக்கோங்க. கொத்தமல்லியும் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இப்போது அந்த 3 காஞ்ச மிளகாயும் நல்லா மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பழைய சோறு வச்சு எப்படி வடை செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். அதே போல் பொரியை வச்சு எப்படி வடை செய்கிறதுன்ட்டு அதுவும் வீடியோ போட்டிருக்கோம். சிக்கனை வச்சு எப்படி வடை செய்கிறதுன்ட்டு அதுவும் வீடியோ போட்டிருக்கோம். இந்த 3 வீடியோவும் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போயிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நல்லா கொதி வந்ததும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்துக்கோங்க. இப்போ 2 கப் அளவு தண்ணிக்கு 1 கப் அளவு ரவையை எடுத்திருக்கேன். நம்ம உப்புமாவுக்கு எப்படி கிண்டி விடுவோமோ அந்த மாதிரி கிண்டி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிண்டி விடணும். அந்த தண்ணியெல்லாம் இப்படி ட்ரை ஆகிடும். நீங்கள் தண்ணியில் ஸ்டார்டிங்லேயே தண்ணியில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்க மறந்துட்டேன், அதனால் கடைசியாக சேர்த்துக்கிறேன். எந்தளவுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த காஞ்ச மிளகா போதும் நம்ம காரத்துக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. வேறு பிளேட்டில் மாற்றிட்டு சூடாக இருக்கும்போது 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய்க்கு பதில் பட்டர் கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். சூடாக தான் இருக்கும். பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் தொட்டு தொட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வைக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். நெய்யோ பட்டரோ சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே சமயத்தில் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு தான் நம்ம நெய் இல்லைன்னா பட்டர் சேர்க்குறோம். கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. எதுக்குன்னா நம்ம இப்போ உருண்டை பிடிக்க போகிறோம். நீங்கள் எண்ணெய் தடவிக்கலாம், இல்லை தண்ணி கூட தொட்டுட்டு நீங்கள் உருண்டை பிடிக்கலாம். நான் எண்ணெயை தொட்டு உருண்டை பிடிச்சிருக்கேன். நம்ம எப்படி வடையை 30 ஹோல்ஸ் போடுவோமோ அந்த மாதிரி நீங்கள் 30 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு 30 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. எல்லா மாவையும் 30 ஹோல்ஸ் போட்டாச்சு.
ஒரு கனமான கடாயை எடுத்துக்கிட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாயின பிறகு ஒவ்வொரு வடையும் விட்டு பொன்னிறத்தில் பொரிச்சிடுங்க. உண்மையிலே இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நான் கொஞ்சமாக தான் செஞ்சேன், சரி எப்படி இருக்குமான்ட்டு. ஆனால் உண்மையாக ரொம்ப நல்லாவே இருக்குது. நீங்களும் ஒன்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரவா வடைக்கு சட்னி, டொமேட்டோ சாஸ், சாம்பார் இதெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். நம்மக்கிட்ட சாம்பார் இருந்தது, அதை தொட்டு சாப்பிட்டோம். நான் ரொம்ப நல்லாவே இருந்தது. இப்போது கிறிஸ்பியான ரவா வடை ரெடி. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா சேம் ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்கள் சிண்டு ஜோன் சேனல்.